அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அர்த்தத்தோடு நாம் பயன்படுத்துறோமா அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குறிதாங்க வருது. படிக்காதவன் படத்துல ரஜினி சார் சொல்லுவாரு, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சத்தியம் வாங்குறீங்க, வக்கீல்கிட்ட வாங்குறீங்களான்னு கேட்பாரு. உண்மைதானே? வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? எதனால் எது எது கெடும்னு அவ்வை சொல்லுவாங்க. பாராத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், கேளாத கடனும் கெடும், கேட்டுவிட்டால் உறவு கெடும், ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கம் இல்லாதான் வாழ்வு கெடும், சேராத இனமும் கெடும், சிற்றின்பத்தால் பேரும் கெடும், நாடாத நட்பு கெடும், நயமில்லாதான் சொல்லும் கெடும், பணத்தினால் அறமும் கெடும், கடன்பட்டால் வாழ்வும் கெடும், கண்டிக்காத பிள்ளை கெடும், சினத்தினால் அறமும் கெடும், பிரிவினால் இன்பம் கெடும், சிற்றின்பத்தால் பேரும் கெடும், மோகத்தினால் முறைமை கெடும், முறையற்ற உறவும் கெடும், அச்சப்படும் வீரம் கெடும், அறியாமையினால் முடிவும் கெடும், உழைக்காத உடலும் கெடும், உழுகாத நிலமும் கெடும், இறைக்காத கிணறு கெடும், இயற்கை அளிக்கும் நாடும் கெடும், இல்லாத வம்சம் கெடும், இரக்கம் இல்லாத மனிதம் கெடும், தோகையினார் துறவு கெடும், துறவில்லாத வாழ்வு கெடும், ஓய்வில்லாத முதுமை கெடும், ஒழுக்கம் இல்லாத பெண்டிர் கெடும், அளவில்லாத ஆசை கெடும், அச்சப்படும் வீரம் கெடும், உண்மையில்லா காதல் கெடும், உணர்வில்லாத இனமும் கெடும், செல்வம் போனால் சிறப்பு கெடும், சொற்பிரண்டால் பேரும் கெடும், தூண்டப்படாத திரியும் கெடும், தூற்றி பேசினால் உரையும் கெடும், காய்க்காத மரமும் கெடும், காடழித்தால் நாடும் கெடும், குறிப்பிரண்டால் வேற்றை கெடும், குற்றம் பார்க்கின் சுற்றம் கெடும், வசிக்காத வீடும் கெடும், வறுமை வந்தால் எல்லாம் கெடும், குளிக்காத மேனி கெடும், குளிரினால் உணவு கெடும், பொய்யான அழகு கெடும், பொய்யுரைத்தால் பேச்சும் கெடும், தூங்கினால் பகலும் கெடும், தூங்காவிட்டால் இரவும் கெடும், கருத்தில்லாத எழுத்து கெடும், கவனம் இல்லாத பேச்சு கெடும்னு அவ்வை கற்றுக் கொடுப்பாங்க. நாம் பேசும்போது அந்த வார்த்தையை சிந்தித்து பேச வேண்டும். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தான் அடங்கா பேதையர் என்றார் வள்ளுவர். ஒன்றை படிச்சு தான் உணர்ந்து அதன்படி நடக்காமல் பேசக்கூடியவர்கள் முட்டாளிலும் முட்டாள்கள் என்று அவ்வை முட்டாளிலும் முட்டாள்கள் என்று வள்ளுவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனத்தோடும் அர்த்தத்தோடும் கையாளும் போது அந்த வார்த்தைகள் வெற்றியை வரவழைக்கும்.